இப்ப இந்தியா ஒரு எனிமி டார்கெட்ட டிஸ்ட்ராய் பண்ணணும்னு வைங்களேன், நம்ம ஒரு மிசைல், ஒரு ராக்கெட் நம்ம அனுப்புவோம். நெறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் போட்டு அந்த ராக்கெட்ட நம்ம அனுப்புவோம். ஆனா, அந்த எனிமி கிட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது ஒரு ரேடார் இருக்குன்னு வச்சுப்போமே. அது என்ன பண்ணும்னா, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்கமிங் மிசைல்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சு, ஒரு மிசைல் வருது அவங்க நாட்டுக்குள்ள அப்டின்னா, இன்னொரு மிசைல அனுப்பிச்சு, அந்த இன்கமிங் மிசைல வானத்திலேயே அடிச்சிடுவாங்க. ஸோ, ஒரு எனிமி கண்ட்ரி கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சுன்னா, நம்ம இந்தியா அவங்கள டார்கெட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ இத ஓவர் கம் பண்ணுங்கிறதுக்காக முழுக்க முழுக்க இந்தியாலேயே இண்டிஜினஸ்லி ஒரு மிசைல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் ருத்ரம் மிசைல். இந்த மிசைல் என்ன பண்ணும்னா, அதோடைய வேலையே இந்த எதிரி நாடுகள் கிட்ட இருக்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம பார்த்து பார்த்து டிஸ்ட்ராய் பண்றது தான். இந்த ருத்ரம் மிசைல் பார்த்தீங்கன்னா, ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். அப்படின்னா, நம்ம ஒரு ஃபைட்டர் ஜெட்ல, ஒரு ஏர்கிராஃப்ட்ல இருந்து தான் அந்த மிசைல நம்ம லான்ச் பண்ண முடியும். அந்த மிசைலோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, 5.5 மேக் அப்படிங்கிறாங்க. அதாவது 1 மேக்ங்கிறது ஸ்பீட் ஆஃப் சவுண்டுங்க. 1, 2, 3, 5 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் தான் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். இது 5.5 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்ல போகும். கிட்டத்தட்ட 6700 பிளஸ் கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஸ்பீட்ல அந்த மிசைல் டிராவல் ஆகும். அது மட்டும் இல்ல, அந்த மிசைல் கிட்டத்தட்ட ஒரு 200 கேஜி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பேலோட கொண்டு போ முடியும். ஸோ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7000 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல ஒரு 200 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ எடுத்துக்கிட்டு, ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி, அந்த எனிமி கண்ட்ரி கிட்ட இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம பார்த்து போய் டிஸ்ட்ராய் பண்ணும். எப்படி சார் போய் பார்த்து டிஸ்ட்ராய் பண்ணும்? இந்த மிசைல்குள்ளேயே ஒரு ஜிபிஎஸ் கைடன்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த மிசைல் பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் அதால கணிக்க முடியும். ஸோ, இந்த ரேடார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ரேடியோ வேவ்ஸ தான் எமிட் பண்ணும். அந்த ரேடியோ வேவ்ஸ கணிச்சு, அத சோர்ஸ கண்டுபிடிச்சு, ஜிபிஎஸ் உதவியோட போய் அத டிஸ்ட்ராய் பண்ணும். ஏன் இந்த டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம்? சமீபத்தில டிஆர்டிஓவும், இந்தியன் ஏர் ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா, ருத்ரம் 2 அதாவது ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ருத்ரம் மிசைல டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த டாபிக் நியூஸ்ல வந்துச்சு. இந்த மாதிரி யுபிஎஸ்சி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.